அதாவது பிரசங்கிக்கிறது ரொம்ப ஈஸி என்னைய பொறுத்த வரைக்கும். அப்படியே தூங்கிக்கிட்டே கேட்குறது அதை விட ரொம்ப ஈஸி. உங்களை சொல்ல, நீங்கள் நல்லா உற்சாகமாக கேட்குறீங்க. ஆனால் அதன்படி தங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். நான் என் மனைவிட்ட அடிக்கடி சொல்லுவேன், ஒரு பிரசங்கத்தை பிரசங்கிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போக வேண்டாம், அதை எடுத்துருவோம், நம்ம வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்துவோம். நம்மளால் செய்ய முடியும்னா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை பிரசங்கிப்போம். நம்ம ஒன்று செய்யாமல் எல்லாரையும் செய்யுங்கன்னு சொல்லவே வேண்டாம், அந்த பிரசங்கம் விருதாவாக இருக்கும். இதை நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு. எப்போ நாங்கள் இதை ஜெபம் பண்ணி அதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பேச ஆரம்பித்தோமோ அப்பொழுது இருந்து அது கிரியை செய்ய தொடங்கினது. ஹல்லேலூயா, ஆமென். ஆமாம், நான் ஒருபோதும் பிரசங்கத்திற்காக வேதத்தை வாசித்ததே இல்லை. நான் வாசிப்பேன், ஆண்டவரின் இடத்துல பேசுவார். கர்த்தரின் இடத்துல பேசுகிறார் என்றால் நான் உங்களிடத்துல பேசுவேன். ஒருவேளை கர்த்தர் பேசவில்லை என்றால் மனைவி இருக்கிறார்கள், தயவு செஞ்சு என்னை விட அடிக்கடி ஆண்டவர் யார்கிட்ட தான் அதிகமாக பேசுகிறார். என்கிட்ட மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸில் பாஸ்டர்ஸ்டையும் கேட்குறேன், என்னையா ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுகிறார், எங்கே என் பொண்ணுகிட்ட தான் பேசுகிறார், என்கிட்ட பேச மாட்டேறேன். அவள் டக்குன்னு அழுது பேச வச்சிடறான் அப்படின்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. ஆமாம், 6 நாட்களில் திருமணமான முதல் வருஷம் நினைக்கிறேன், நாங்கள் நிறையா ட்ராவல் பண்ணுறது உண்டு. அப்போது பஸ்ஸில் போய் கொண்டிருக்கும்போது இங்கே தான் நாகர்கோவில் தான் வந்துட்டுருக்குறோம். அப்போ ஆடல் வாய்மொழி இப்படி கிராஸ் பண்ணும்போது என் ஒய்ஃப் சொல்கிறேன், ஆண்டவர் வந்து கரெக்டாக அந்த பிரிட்ஜில் இறங்கும்போது இந்த வார்த்தை என்கிட்ட பேசினாருப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே கண் ஃபுல்லாக தண்ணி நிரம்பி சொல்கிறான். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆமேன் அப்படின்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் பார்த்து, ஏன் கொஞ்சம் சத்தமாக பேசுகிறா, நாங்களும் கேட்க மாட்டோமா, பக்கத்தில் தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். சகோதரிகளே, என்ன சத்தத்தையே காணோம்? ஆமென். பாருங்க, எங்கள் ஆட்களில் பாருங்க, பரிதாபமாக நாங்களாம் உட்காந்துருக்கோம். கொஞ்சம் சத்தமாக தான் பேசுங்க ஆண்டவரே, இல்லை? ஆமென்.